சாமி வணக்கம். என்னுடைய பேர் மயில்வாகனன், பரிசல பூசாரி. இந்த அன்னமார் பொன்னர் சங்கர், அதாவது சின்ன பெரிய கோயில் சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தில் பொறுமைக்கு பொன்னரு, கோவத்துக்கு சங்கரு, அழகுக்கு தங்கான். அவங்களோட மாமன்மார்கள் அத்தபிள்ளை, மாயவர், மாயம்பெருமாள் இருக்காங்க. கீழே திருக்குணத்து தட்ட செம்மகுல ஆசாரி. ஏன்னா மரமரக்கால திருக்கடைஞ்சு பொன்மரக்கான்னு பொய் சத்தியம் பண்ணுறதுக்காண்டி பொன்னர் சங்கரை பழி வாங்கணும், பொன்னாண்டவரை பழி வாங்கணுங்கிறக்காண்டி பொய் சத்தியம் பண்ணனால காலில் வெட்டி வெள்ளாங்குளத்தூர் சத்தியத்துக்கு போய் அவர் மூக்கரை பிள்ளையார் முடிஞ்சுட்டா வெட்டி அவர் தலையை மட்டும் கையில் எடுத்து காலடியில் மேய்ச்சிருக்காரு. இதில் பொறுமை சங்கிலியா, ஏன்னா சங்கர் அதிகமாக கோபம் உள்ளவர், பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறனால பொறுமை சங்கிலால பிடிச்சிருக்கிறார் பொன்னாண்டவர். இதில் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அந்த தெய்வம் இப்போ பொன்னர் சங்கர் இந்த இங்கே பொறுமையாக போர் நடந்து பொறுமை சாணமா பொறுமையா இருக்கணுங்கிறக்காக தான் இங்கே ஆலயமே. அங்கே படுகலைங்கிறது மாண்ட இடம். இங்கே பொன்னாண்டவருடைய இடத்துல இங்க இருந்து தான் கொப்பரை போட்டு கம்தான்னு சொல்லுவாங்க. அதிக காலத்துல பொறுமை சங்களுக்கு சங்கரை கொப்பரை போட்டு கமுத்து வேடவரி போவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பொறுமை சங்கரை போட்டு பிடிச்சிருக்கிறாங்கண்ணா. இந்த திருவிழா 10 நாள் உற்சவ திருவிழால இந்த வேடவரி திருவிழாங்கிறது 8ஆம் திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த 8ஆம் திருவிழாவில் சங்கரை இந்த ரூம்ல இந்த ஆலயத்துல தான், இந்த கருவறையில தான் பொறுமை சங்கிலியால நீ இருப்பா, நான் வேடவரி போயிட்டு வர்ற வரைக்கும் நீ பொறுமை சங்கிலியால இருக்கணும்னு சொல்லி இந்த ஆலயத்துல தான் பொறுமையா பண்ணதே. உள்ள அதுக்கு உண்டான சான்று இன்னமும் உள்ள சங்கிலியா இருக்குதுங்க ஐயா. கீழே அங்கிட்டு தங்காய் இருக்கிறாங்க. பக்கத்துல 7 சப்த கன்னிமாரம்மன் இருக்கிறாங்க. இது இந்த கோயில மிக சிறப்பு. எதை வேண்டுதல் இருந்தாலும் வேண்டிக்கலாம். உங்களுக்கு கோரிக்கை, குழந்தை பிரார்த்தனை, ஏவல், குடும்பத்துல உள்ள சகல உங்களுக்கு என்ன தேவையோ ஆனோட பரிவார கிரக தோஷமா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறமாலும் சரி, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறமாலும் சரி, மற்ற எந்த ஒரு தொழில் பண்ணாலும் புதிதாக ஒரு தொழில் தொடங்கினா ஆண்டவர் இடத்துல போய் வேண்டுனா, இதை முக்கியமாக கொங்கு மண்டலத்துக்கு மிக பெயர் பெற்ற தெய்வங்க. அவங்க என்ன வேண்டுனாலும் சரி, ஒன்று வேண்டுனா 100 மடங்காக பெருகி கொடுக்கக்கூடிய உடைய சக்தி நல்லதாக இருக்குது. இங்கே உள்ள பூசாரிகளை வரமோ தவமோ யாரும் இல்லை. இங்கே இருக்கிறவங்களாம் அந்த வீரச்சங்க பூசாரி வம்சாவளிகள் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு தொண்டிலையும் பண்ணுற பூசாரிங்க. நாங்கள் பரிசல பூசாரிங்க. நாங்கள் இந்த ஆலயத்தில் எல்லாரும் வர்ற பக்தரை யாரையும் மனசார நல்லபடியாக வேண்டி கொடுத்து விபதி திருநீர் வச்சு கொடுப்போம். இதுதான் இங்கே உள்ள வளமுங்க ஐயா. திருவிழா 10 நாள் நடக்குது. 23, 24 படுகுளம், 23, 24 வேடபுரி போகிறதுங்க. மாடு முன்னே போவோம். பின்னாடி குதிரை வாகனத்தில் பொன்னாண்டு அம்பு போடுவார். அது பின்னாடி யானையில பெரிய காண்டியம்மன் பின்னாடி நோக்கி போவாங்க. அணியாபுரில் போய் அம்பு போட்டு மறுபடியும் மீண்டும் திரும்பி வருவாங்க. எலப்பாத்தி மண்டலத்தில் இலப்பாரி, அங்கேருந்து பெரிய காண்டி பல்லாக்கில் சோடிச்சு மக்கள் வான வேடிக்கையோட ஆறாவரத்தோட திருவிழா 8ஆம் திருவிழா அதிகாலையில் நடக்கும். மறுநாள் தேர் ஓடும். ஏன்னா பெரிய தேர், ஏன்னா மிருகசீட்டத்தில் தான் பெரிய தேர் ஓடுது. அம்மன் வீதி உலா பவனி ஆனந்தம் அடைவாங்க. அதன் முன்னாடி மஞ்சள் நீர் சத்தாவரணம் 10ஆம் திருவிழா 25ஆம் தேதி இன்னைக்கு சத்தாவரணா சுற்றுப்பட்ட மக்களே வெளியூர்ல இருந்து மஞ்சள் நீராட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு தங்கி இருந்து 4 நாள் இங்கே தங்குவாங்க. எல்லாம் கெடா கோழி அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி வண்டி வாகனத்தில் பொருள்லாம் ஏற்றிக்கிட்டு அவங்கள உற்றார் உறவினர் சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிகிட்டு வீரபுரியில 4 நாள் இங்கே பயணிப்பாங்க. பொன்னிவள நாடு போய் கிளி பிடிக்கிற வேட்டையை பார்க்க போவது அங்கே பார்ப்பாங்க. கிளி பிடிக்கிற வேட்டையை பார்த்துட்டு 7ஆம் திருவிழா படுகுளம் பார்ப்பாங்க. படுகுளத்தில் ஏறி மலை கிரிவலம், அப்படியே படுகுளத்துல மேலே மலை வழியா ஏறி தவசு போய் தவசுலேருந்து கீழே வெம்படி இருக்குது. வெம்படியிலேருந்து மறுபடியும் பொடிநடையாவே நேராக வீரப்பூரில் இந்த மாடு போகிறது, சின்ன பெரியனே வேடபுரி போகிறத பார்க்குறது திருவிழா நடக்குதுங்க ஐயா. இந்த திருவிழா 10 நாள் உற்சவ திருவிழா எந்த ஒரு அசம்பாதி இல்லாமல், எந்த இது இல்லாமல் எல்லா மக்களும் சாதி பாகுபாடு இல்லாமல் அனைத்து மதக்காரங்களையும் ஒன்று சேர்ந்து கும்பிடக்கூடிய தெய்வம்னா வீரப்பூர் தெய்வங்க. என்ன வேண்டுமோ கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. வணக்கம், நன்றிங்க சாமி.